தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக எல் முருகன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்தவித முன் அனுமதியும் இன்றி 100க்கும் மேற்பட்டோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக புகாரானது எழுந்த நிலையில் தற்போது அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை பிரச்சாரமானது அனைத்து கட்சிகளும் மேற்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் எந்தவித முன் அனுமதியும் இன்றி 100க்கும் மேற்பட்டோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீது புகாரானது கொடுக்கப்பட்ட நிலையில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கப்படும். பிரபு வணக்கம். தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிவிக்கப்பட்டு கடந்த 25ஆம் தேதி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக எல் முருகன் கோத்தகிரி அருகே உள்ள பேரகனி எத்தையம்மன் கோவில், அதே பகுதியில் உள்ள சக்தி முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்கள், அதோடு மட்டுமின்றி உதகையில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களில் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து உதகை அருகே உள்ள கடநாடு கிராமத்திற்கு சென்று எவ்வித முன் அனுமதியும் இன்றி 100க்கும் மேற்பட்டவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தேர்தல் பார்க்கும் படையினர் துணை தாசில்தார் தனலட்சுமி தேனாடு கம்பை போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த பேரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நீலகிரி தனி தொகுதியில் பாஜக வேட்பாளரான எல் முருகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.